எப்படின்னு தெரியாது. பாப்பா தான் அவள் ஆசைப்பட்டா. ஏவியேஷன் தான் இங்கிட்டு எங்கள் ஊர் சைடெல்லாம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. அப்போ நாங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது தான் காலேஜ் தெரிஞ்சிச்சு. படிக்க போறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. ஆனால் அவங்க வந்த மேம் வந்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அவங்க தேங்க்யூ ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவை விட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த காலேஜில் வந்து என்ன அப்படின்னா இன்னும் சைடு கிடையாது. இன்னொன்று ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் மற்ற இன்னும் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு தான் இந்த கோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சிட்டி சைடெலாம் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் வந்து அதிகம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா என்ன மாதிரி வில்லேஜ்லேருந்து வர பேரண்ட்ஸ் வந்து இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்ல அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் செஞ்சி சார் பேசுனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா மற்ற காலேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேர்மனை வந்து யாருமே பேசிக்கவே முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. இங்கே வரதே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. பாப்பா வந்து நல்லா படிப்பா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா வந்தோடனே நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். வந்து பேக்கை வச்சோடனே இந்த காலேஜ் வந்து சொல்கிறது வேலை தான் வந்து என்ன நடந்துச்சு என்ன எல்லாமே என்ன செஞ்சிருவா ஒப்பிச்சிருவா. ஒப்பிச்சாதான் அவளுக்கு வந்து மனசு இருக்கும். இல்லைன்னா அவளுக்கு உறக்க வராது. காலையில் ஏன் என்கிட்ட கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீ தூங்கிட்டீல நான் என்ன செய்ய அப்படின்னா அவளுக்கு காலேஜை பற்றி அவ்வளோ எந்த ஒரு இதுவுமே சொன்னதே கிடையாது. ஒரு மைனஸ்ன்னு ஒரு வாயில் வந்ததே கிடையாது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி மேமு எல்லாருமே நல்லா டீச் பண்ணுறாங்க. கொஞ்சம் பயம் இருந்துச்சு. காலேஜ் போகிறதே கொஞ்சம் பயம். ஏன்னா பாதுகாப்பு இருக்குமா என்னென்ன ஒரு இது தெரியாது எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் மேமு சார் எல்லாருமே அவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பானுடைய அம்மா பேசுகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் செகண்டம் இல்லை. ஆனால் நான் படிக்காட்டினாலும் ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு இன்னைக்கு அவள் இந்த காலேஜ்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவள் ஒரு காலேஜாக நெட்டில் சர்ச் பண்ணி அவள் எங்கெங்கேயோ கூட்டி போனால் அவள் பின்னாடியே போனி. ஆனால் நம்மளோட காலேஜுக்கும் ஆனால் அந்த அண்ணா காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவள் இங்கே தான் வந்து கூட்டி வந்துச்சு. ஆனால் அந்த படிப்புனா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்புறம் சரி இப்போ வந்து இங்கே பூந்ததுக்கு அப்புறம் ஆனால் இந்த காலேஜில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவள் என்னென்ன சொல்கிறா ஒவ்வொன்றும் அந்த காலேஜை பற்றி சொல்கிற மேமும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் காலேஜை பற்றி என்னன்னு ஒரு நாகரிகமே இல்லை. காலேஜை பற்றி ஒரு பெருசாக டெவலப்பாகவே தெரியலை. இங்கே வந்து நீ செலக்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் இதுக்குள்ள உள்ளுக்குள்ள இப்போ பூந்து பார்க்கல. இங்கே வந்து சேர்ந்து இப்போ படித்து ஒன்று சொல்லக்கில எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம்